கடைக்கு தேவையான சோப்பு பொடியெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ கோல்கேட் பார்க்க போகிறோம். ரூ. 20 கோல்கேட்டில் வந்து ஒரு 12 பீஸு கோல்கேட்டு, டாபரு, பெப்சோடென்ட் எல் 3ம் சேர்ந்து 12 பீஸாக வாங்கியிருக்கோம். ஒரு பீஸ் ரூ. 20 நமக்கு ரூ. 18 தருவாங்க. அதில் ஒரு ரூ. 2 லாபம் வரும். அதே போல் ரூ. 10 டாபர், ரூ. 10 பெப்சோடென்ட்டில் ஒரு 4 8 பீஸ் வாங்கியிருக்கு. ரூ. 10 நமக்கு ரூ. 9 தருவாங்க. அதில் நமக்கு ஒரு ரூபா வச்சு ரூ. 4 லாபம் கிடைக்கிது. ரூ. 10 சர்ஃப் எக்சல் சோப்பு வந்து நமக்கு எவ்வளோ ரூபா கிடைக்குன்னா 10 பீஸ் வாங்கியிருக்கோம். ரூ. 93 ரூ. லாபம் கிடைக்கும். ஒரு பீஸ் வந்து ரூ. 9 நமக்கு தருவாங்க. அதில் வெறும் 70 பைசா தான் லாபம் கிடைக்கும். அதே போல் ரின் சோப்பில் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கு. அதுவும் அதே போல் ரூ. 9 தான் உண்டு. ஒரு ரூ. 3 நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ரூ. 5 விம் சோப்பு நம்ம வாங்கியிருக்கோம். 20 பீஸ் வாங்கியிருக்கோம். ரூ. 92 அதில் நமக்கு லாபம் எவ்வளோன்னா ரூ. 7.80 நமக்கு ஒரு பீஸ் வந்து ரூ. 4.61 தான் தந்திருக்கு. அதே போல் ரூ. 10 விம் சோப்பு பார்த்திங்கன்னா ரூ. 46.50 நமக்கு லாபம். நமக்கு எவ்வளோன்னா ரூ. 9.20 தான் நமக்கு வந்திருக்கு. அதே போல் ஒரு சரம் ஏரியல் பொடி வாங்கியிருக்கோம். 12 பீஸ் இருக்கும். ரூ. 108 அதில் ஒரு பீஸுக்கு ரூபா வச்சு நமக்கு ரூ. 12 லாபம் கிடைக்கும். பொதுவாகவே மளிகை கடையில் வந்து இந்த ஏரியல் சோப்பு எல்லாத்துலேயுமே சொற்ப லாபம் தான். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் விற்க முடியாது. நல்லா போச்சுன்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். கொஞ்சம் நிதானமாக போச்சுன்னா கம்மியாக கிடைக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,